ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இட்லி தோசைக்கேற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். வேர்க்கடலை சட்னி தான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கூடவே ஒரு சின்ன வெங்காயம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜீரகம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் வரமிளகா எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 1 கப் நடக்கடலை எடுத்துக்கோங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு நம்ம வந்து இதில் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஆட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தக்காளி வேணும் அப்படின்னு சொன்னால் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த தக்காளி வேண்டாங்கிறனால அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா புளியை கம்மியாக்கிட்டு தக்காளி வேணும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, வந்து இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா தண்ணி மாதிரி இருந்தால் இந்த சட்னி வந்து நல்லா இருக்காது அவ்வளோக்கா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிச்சாச்சு. ஓகே, நீங்களும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.